எப்போதும் அவர்கள் மனிதர்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா விதமான மனித நடவடிக்கையிலும் அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்டது என்று அல் குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லி இருப்பதனை நாங்கள் காண முடியும். உதாரணமாக இந்த ஆயத்தை நாங்கள் பார்த்தால் சூரத் இப்ராஹிமில் வருகின்ற எல்லா நபிமார்களை மொத்தமாக சேர்த்து சொல்கின்ற இந்த வசனத்தை அவதானிப்போம். காலத் லஹும் ருசுலுஹும், அவர்களுக்கு அவர்களுடைய தூதர்கள், மனிதர்களுக்கு அவர்களுடைய தூதர்கள் சொன்னார்கள், இன்னஹ்னு இல்லா பஷருன் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான், நாங்கள் உங்களை ஒத்த உங்களை போன்ற மனிதர்கள் தான். அதாவது நாங்கள் உங்களை போன்று சாப்பிடுவோம், குடிப்போம், எங்களுக்கு நோய் வரும், எங்களுக்கு கோபம் வரும், எங்களுக்கு கவலை வரும், நாங்கள் மரணித்து விடுவோம், இப்படி நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான். இன்னஹ்னு இல்லா பஷருன் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், வலாக்கின் அல்லாஹ யமுன்னு அலா மன் யஷா மின் இபாதி, ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களில் தான் விரும்புபவர்களுக்கு சில விசேஷமான அருள்களை புரிகின்றான். அல்லாஹ் தஆலா தான் விரும்புகின்ற அடியார்களுக்கு சில விசேஷமான அருளை புரிகின்றான். அந்த வகையில் எங்களுக்கும் அல்லாஹ் வஹீயை தந்தான். அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற வித்தியாசமே தவிர மற்ற வகையில் நானும் உங்களை போன்ற மனிதர்கள், நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான். ஒமா கானல், நபிமார்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா கானல் லனா அன் நஅதியக்கும் பிசுல்தானின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் எதுவும் அற்புதங்கள் காட்டுவதற்கு சக்தி பெற மாட்டோம். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் எந்த அற்புதத்தை காட்டுவதற்கும் சக்தி பெற மாட்டோம். ஒமா கான லனா அன் நஅதியக்கும் பிசுல்தான், நாங்கள் உங்களிடத்திலே எந்த ஒரு அற்புதத்தையும் எங்களால் தனியே கொண்டு வர முடியாது. இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தே. மனிதர்கள் ஏனைய மனிதர்களை கடவுள் அம்சம் கொண்டவர்கள் என்று நம்புவதற்கு என்ன காரணம்? சில கராமத்துகள் காரணம், சில அற்புதங்கள், பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை காட்டும் போது இவர்கள் ஏதோ கடவுளிடமிருந்து விசேஷமான சில ஆற்றல்களை பெற்றிருக்கிறார்கள் என்று மனிதர்கள் நம்பி விடுவதும். எனவே அவர் மரணித்ததன் பிறகும் கூட அவர் இந்த உலக வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற, தாக்கம் விளைவிக்கின்ற ஒருவராக இருக்க முடியும் என்று மனிதர்கள் நம்பி விடுவதும். அந்த கருத்தை தான் குர்ஆன் இங்கே சொல்கின்றது. நபிமார்கள் சொல்வதாக நாங்களாக அற்புதங்களை நிகழ்த்தவில்லை, பௌதீக விதிகளுக்கு வித்தியாசப்பட்ட சில வேலைகளை நாங்கள் செய்தால் நாங்களாக அதனை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் தான், அல்லாஹ்வின் ஊடாகத்தான் நாங்கள் அதனை செய்கின்றோம் என்று நபிமார்கள் மனிதர்களை பார்த்து சொன்னார்கள். நீங்கள் எங்களுக்கு வஹீ இறங்குவதை பார்த்து நாங்கள் மனிதனை விட்டு அப்பாற்பட்டவர்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் சில அற்புதங்களை செய்வதை பார்த்து நாங்கள் மனிதர்களை விட்டு அப்பாற்பட்டவர்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் இந்த அற்புதங்களை செய்கின்றோம். அதாவது அல்லாஹ்வாகத்தான் இந்த அற்புதங்களை நிகழ்த்துகின்றான். அல்லாஹ் தான் எங்களுக்கு விசேஷமாக வஹீயை இறக்கி இருக்கிறான், எங்களுக்கு சொந்தமாக இதில் எந்த விதமான தலையீடும் கிடையாது என்று நபிமார்கள் சொல்வதாக குர்ஆன் சூரத் இப்ராஹிமின் இந்த 11வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். காலத் லஹும் ருசுலுஹும் இன்னஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறில்லை. எனவே இந்த வகையில் அல் குர்ஆன் நபிமார்களை பற்றி சொல்லும் போதும் இரண்டு தீவிரத்துக்கும் இடம் கொடுக்காம, அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் இறை தூது என்பது கிடையாது, நபிமார்கள் என்பவர்களே கிடையாது என்பதற்கு இடம் கொடுக்காமல், அவ்வாறு வந்த நபிமார்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துகின்ற அந்த போக்குக்கும் இடம் கொடுக்காமல், இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையான போக்கை பேணி இருப்பதனை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிகின்றோம். இன்னொரு பக்கத்தால் மனிதனுக்கான அறிவு பெறுகின்ற வாயில்கள் எது? எங்கிருந்து அறிவை மனிதன் பெற வேண்டும் என்றால், ஒரு சாரார் மனிதனுடைய அறிவின் வாசல்கள் புலன்களின் ஊடாக அல்லது பகுத்து ஆராய்வதன் ஊடாக அல்லது புலன்களை விரிவுபடுத்தக்கூடிய பரிசோதனைகள் ஊடாக மனிதனே கண்டுபிடித்த பௌதீக கருவிகள் ஊடாகத்தான் அறிவு பெற முடியும், வேறு வாயில்கள் எதுவும் கிடையாது என்று ஒரு சாரார் நம்புவார்கள். நவீன கால பிரிவுடைய ஒரு முக்கியமான பண்பு, அறிவு பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு மனித புலன்களைத்தான் பயன்படுத்த வேண்டும்.
அல்லது புலன்களை விரிவுபடுத்துகின்ற கருவிகளை, டெலஸ்கோப்பை அல்லது பூத கண்ணாடியை, அப்படியான மனிதனுடைய புலன்களை விரிவுபடுத்துகின்ற கருவிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். அல்லது பரிசோதனை கூடத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும், ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த வழிகள் தான் அறிவு பெறுவதற்கான வழிகள். இதற்கு அப்பால் வேறு எந்த விதமான வழிகளும் கிடையாது என்பது ஒரு சிந்தனை போகும். இன்னொரு பக்கத்தால் வஹி, இல்ஹாம் என்பவை மட்டும்தான் அறிவு பெறுவதற்கான வழி. மனிதனுடைய புலன்கள் நிறைய தவறுகள் விட முடியும், மனிதனுடைய கருவிகள் நிறைய தவறுகள் விட முடியும். மனிதன் கண்டுபிடித்த கருவிகளும் சரி, அவனுடைய லெபோரட்டரியில் செய்கின்ற ஆய்வுகளும் சரி, பல தவறுகளை கொண்டு வர முடியும். மனிதனுடைய பார்வையும் அவனுடைய செவிப்புலனும் ஏனைய அனைத்து புலன்களும் நிறைய தவறுகளை கொண்டு வருவது சாத்தியம். எனவே வஹி மட்டும்தான் அல்லது இல்ஹாம் மட்டும்தான் முழுக்க முழுக்க உண்மையானது. மற்றவை அனைத்துமே, மற்ற அறிவுகள் அனைத்துமே பிழைகளும் தவறுகளும் கொண்டது என்று இன்னொரு வகையான தீவிரத்தை நாங்கள் மனிதரிடத்திலே காணுகிறோம். இவை இரண்டுக்கும் மத்தியில் இஸ்லாம் இரண்டையும் ஒத்துக்கொள்கிறது. அறிவை நம்புவதோடு வஹியையும் ஏற்றுக்கொள்கிறது. மனிதனுக்கு கண்டிப்பாக சுயமாக ஆய்வுகள் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய இந்த பௌதீக உலகத்தை படித்து திட்டவட்டமான முடிவுகளுக்கு வர முடியும். அறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு பல திட்டவட்டமான முடிவுகளுக்கு இந்த பிரபஞ்சத்தை ஆய்வு செய்து மனிதன் வர முடியும். மனிதனுடைய நடத்தைகள் பற்றி ஆய்வு செய்து சமூக ரீதியான முடிவுகளுக்கும் திட்டவட்டமான முடிவுகளுக்கும் மனிதனுடைய அறிவு கண்டிப்பாக வர முடியும் என்பதனை ஒரு பக்கத்தால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. இன்னொரு பக்கத்தால் வஹியையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. ஏன் வஹியை ஏற்றுக்கொள்கின்றது என்றால், மனித அறிவு ஒரு நாளும் சரியையும் பிழையையும் முழுமையாக இனங்காணுவது மிகவும் சிரமமானது. நிறைய இடங்களில் மனித அறிவு தவறிழைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே வஹி மனித அறிவுக்கு வழிகாட்டுவது மிகவும் அவசியமானது. மனிதர்களுக்கு மத்தியில் ஒரே விஷயத்தை பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். வட்டியை பற்றி மனிதர்களிடத்திலே கேட்டால் பல கருத்துக்களை நிச்சயமாக மனிதர்கள் சொல்வார்கள். குடியை பற்றி கேட்டாலும் கூட, குடிப்பதை பற்றி கேட்டாலும் கூட பல கருத்துக்களை மனிதர்கள் சொல்வார்கள். சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் எது சிறந்தது எது மோசமானது என்று கேட்டாலும் பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். இது எதனை காட்டுகின்றது? மனித அறிவினால் சில விஷயங்களை பொறுத்தவரையில் ஒத்த ஏற்றுக்கொள்ளத்தக்க இறுதியான முடிவுக்கு வர முடியாது என்பதனை இது காட்டுகின்றது. எனவே இறை வழிகாட்டல் அல்லது வஹியுடைய வழிகாட்டல் மனிதனுக்கு அறிவு இருந்த போதும் அவசியமானது என்ற உண்மையை இது காட்டுகின்றது. எனவே அல் குர்ஆன் அறிவை ஏற்றுக்கொள்கிறது. அறிவினால் நிச்சயமாக பல உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். அது பௌதீக உலகத்திலும் அப்படி கண்டுபிடிக்க முடியும். மனித நடத்தையோடு சம்பந்தப்பட்ட உலகத்திலும் இவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் என்று குர்ஆனும் சுன்னாவும் நம்புகின்றது. அதே போன்று வஹியையும் ஏற்றுக்கொள்கின்றது. எனவே இரண்டு தீவிர நிலைகளுக்கு இடையில் ஒரு நடுநிலைமையான போக்கை, ஒரு சமநிலையை இஸ்லாம் சொல்வதனை ஏற்றுக்கொள்வதனை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். இன்னொரு பக்கத்தால் இன்னொரு பகுதியை நாங்கள் ஆய்வு செய்தால், வணக்க வழிபாடுகள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தால், ஒரு பக்கத்தால் வணக்க வழிபாடுகளுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காத, வணக்க வழிபாடுகளை தங்களுடைய சமூக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொள்ளாத சமூகங்களை நாங்கள் காணுகிறோம். மேற்கத்திய சட்டங்களை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகளுக்கென்று சட்டங்கள் எதுவும் இருக்காது. அது மனிதனுடைய தனிப்பட்ட விவகாரம் என்று விட்டுவிடும். வணக்க வழிபாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத மனித சமூகங்களை நாங்கள் காணுகிறோம். இன்னொரு பக்கத்தால் முழுமையாக வணக்க வழிபாடுகளை மட்டுமே வலியுறுத்துகின்ற மார்க்கங்கள், மதங்களை நாங்கள் காணுகிறோம். மனித வாழ்க்கை என்றாலே வணக்கத்தில் இருந்து கொண்டு இருப்பதுதான், துறவு மனப்பாங்கு கொண்டு அப்படியே வணக்கத்தில் இருந்து கொண்டு இருப்பதுதான் மனித வாழ்வு என்ற அர்த்தம் போதிந்த என்ற கருத்தை கொடுக்கின்ற மார்க்கங்களை நாங்கள் காணுகிறோம். இந்து மார்க்கத்தை உயர்ந்த முறையில் பின்பற்றுவோன் யார் என்று கேட்டால் முனிவர் என்று தான் சொல்வார். பௌத்த மார்க்கத்தில் பௌத்தத்தை மிகச்சரியாக பின்பற்றுவோர் யார் என்று கேட்டால்
அதே போன்று துறவு பூண்ட பௌத்தர்களைத்தான் மிகச்சிறந்த உன்னதமான மனிதர்கள் என்று காட்டுவார். இப்படி வணக்க வழிபாடுகளை மட்டும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வகையான போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். வணக்க வழிபாடுகளை முழுமையாக மறுக்கின்ற இன்னொரு போக்கை நாங்கள் காணுகிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் வணக்க வழிபாடுகள், சமூக வாழ்க்கை, இந்த இரண்டுக்கும் இடையே சமநிலை பேணுவதனை நாங்கள் அவதானிக்கிறோம். மனிதன் உடம்பு தேவைகள் நிறைய கொண்டவன். உடம்பினால் உழைக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக அவனுக்கு நிறைய இருக்கிறது. எனவே அதற்கும் இடமளித்து அதனோடு சேர்த்து இஸ்லாம் மனிதனுக்கு வணக்க வழிபாடுகளை ஒரு வரையறுத்த அளவில் கடமையாக்கியிருப்பதனையும், அதற்கு அப்பால் சுன்னத்தான வணக்கங்களை சொல்லி மனிதர்களில் அவர்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த சுன்னத்தான வணக்கங்களை கடைபிடிக்குமாறு அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதனை நாங்கள் காணுகிறோம். வணக்க வழிபாடுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கடமையான வணக்க வழிபாடுகள் மிகவும் குறைவான. தொழுகையும், நோன்பும், ஜக்காத்தும், ஹஜ்ஜும், இந்த நாளும் மட்டும்தான் கடமையான வணக்க வழிபாடு. இன்னும் நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் ஆயிரக்கணக்கான சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் இருக்கு. ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. அது தவிர உள்ள நிறைய துஹா தொழுகை என்றும் வித்ரு தொழுகை என்றும் நூற்றுக்கணக்கான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. திக்ரு அவுராதுகள் என்று இருக்கு. குர்ஆனை ஓதுவது என்று நூற்றுக்கணக்கான சதக்கா முறைகள் இருக்கு. இப்படி நிறைய சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை குர்ஆனும் சுன்னாவும் அறிமுகப்படுத்தி இருக்கு. மனிதனுக்கு இஸ்லாம் எல்லா மனிதனுக்கும் கடமையாக்கின ஒரு சொற்ப தொகை, ஒரு குறிப்பிட்ட அளவு வணக்கங்களை மட்டும்தான். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு தெரியும், மனிதன் அவனுடைய பௌதீக உடம்பின் காரணமாக கண்டிப்பாக வேலை பளுக்கள் நிறைந்து நிறைய இந்த பௌதீக உலகத்தில் வாழ்வதற்கான உழைப்புகளில் அவன் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே வரையறுத்த சில வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிவிட்டு சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை ஒவ்வொரு நபரும் அவருடைய சொந்த வேலைகளுக்கு மத்தியில் முடியுமான அளவுக்கு கடைபிடிக்கட்டும் என்று அல்லாஹு தாலா விட்டிருக்கின்றார். இந்த கருத்தோட்டத்தை நாங்கள் இந்த ஆயத்திலே காணுகிறோம். அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கின்ற அமைப்பை அவதானியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. இவ்வாறு சொல்லிவிட்டு நீங்கள் குறிப்பாக ஜும்மா தொழுகையை மட்டும் குறிப்பிட்டு காட்டு, அந்த ஜும்மா தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால், பாங்கு சொல்லப்பட்டால், உங்களுடைய வியாபார வேலைகளை, ஏனைய வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் இறை ஞாபகத்துக்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று சொன்னதன் பிறகு குர்ஆன் அடுத்து என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகையை நீங்கள் முடித்து கொண்டால் அல்லது தொழுகை முடிந்து விட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள். வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்றால் வியாபாரம் செய்யுங்கள், ஏனைய வகையான விவசாயத்தை செய்யுங்கள், வேறு வேறு தொழில் துறைகள் ஈடுபடுங்கள். அது அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதாக அமை. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற அருளை தேடுவதாக அமை. வதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி சென்றுகின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அதிகம் அதிகம் வைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள், அப்போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்வதோடு நிறுத்தாமல், அது முடிந்த உடனேயே உங்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் சென்று அந்த வேலைகளை தொடருங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் வணக்க வழிபாடுகளையும் சொல்லி, மனித வாழ்வின் சமூக வாழ்க்கை நடவடிக்கைகளையும் சொல்லி, வணக்க வழிபாடுகளை போன்றே சமூக வாழ்க்கை நடவடிக்கைகளும் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதாகத்தான் அமையும் என்றும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி, இரண்டு வகையான இந்த நடவடிக்கைகளுக்கு இடையில் அல்லாஹ் சமநிலை பேணி இருப்பதனை நாங்கள் அவதானிக்கிறோம். அவ்வாறு இந்த பின்னணியில் தான் ஆன்மீக வாழ்வுக்கும்
பௌதீக வாழ்வுக்கும் இடையில் இஸ்லாம் ஒரு சமநிலையை பேண்டியது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பௌதீக தேவைகளை முதன்மைப்படுத்தி அதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து இயங்குகின்ற உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது படிக்க போவதாக இருந்தாலும் சரி, தொழில் செய்ய போவதாக இருந்தாலும் சரி, என்ன வேலையை செய்ய போவதாக இருந்தாலும் சரி, பௌதீக தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதனை நாங்கள் காணுகிறோம். வீடு கட்டுவது, சாப்பிடுவது, உடுப்பது, ஏனைய பௌதீக தேவைகள் இதுதான் முழு வாழ்க்கையுமாக மாறி இருப்பதனை நாங்கள் காணுகிறோம். இது நவீன கால சிந்தனைகள் சொல்கின்ற உண்மை. ஆன்மீக வாழ்வுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாத போக்கை இங்கே நாங்கள் காணுகிறோம். இதே போன்று மறுபக்கத்தால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று துறவு வாழ்க்கையை வலியுறுத்துகின்ற மார்க்கங்களை, மதங்களை நாங்கள் காணுகிறோம். துறவு வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்கின்ற போக்கை நாங்கள் காணுகிறோம். இந்த இடத்தில் அல் குர்ஆன் இது பற்றி சொல்கின்ற போது, பௌதீக வாழ்க்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோர் பற்றி சொல்கின்ற போது பல உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றது. உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃபில் இந்த வசனத்தை நாங்கள் அவதானிப்போம். ஒரு மனிதருக்கு ஒரு பெரியதொரு தோட்டம் சொந்தமாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு தோட்டம் சொந்தமாக இருந்தது. அதனை குர்ஆன் சொல்கின்ற போது ஒக்கான லஹு தமர், அவருக்கு அந்த தோட்டங்கள்னால் நிறைய வருவாய்கள், நிறைய பலன்கள் இருந்தார். ஃபக்கால லி சாஹிபிஹி, அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பரோடு அவர் உரையாடி கொண்டு சொல்கின்ற போது அவர் சொன்னார், வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மாலன் வஅஸ்ஸு நஃபர், நான் உன்னை விட செல்வத்தில் மேம்பட்டவன், உன்னை விட ஆள் பலத்திலும் கூடியவன் என்று இவ்வாறு ஆள் பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து மனிதர்களை கணப்பிடுகின்ற போக்கை அந்த நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு சொன்னார். ஒதகல ஜன்னதஹு வஹுவ லாலிமுன் லினஃப்ஸிஹி, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டே அவன் தன்னுடைய தோட்டத்தினுள்ள அந்த பெருந்தோட்டத்தில் நண்பரோடு நுழைக்கின்றான். நுழைக்கின்ற போது சொன்னான், கால மா அனுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா, இந்த பெண்ணாம்பெரிய தோற்றம் அழியும் என்று நான் நினைக்கவில்லை. பலர் நினைப்பது போன்று செல்வம் மிகப்பெரிய அளவுக்குள்ள ஒருவர், அந்த செல்வம் அழிந்து விடாது, நீண்ட நெடுங்காலம் இப்படியே நான் வாழ்ந்து விட முடியும், பெருங்கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய நான் எப்படி கீழே விட முடியும், நான் விழுந்து விட மாட்டேன் என்றுதான் இந்த மனிதனும் தன்னுடைய நண்பனை பார்த்து மா அலுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதன், இது அழிந்து விடும் என்று நான் நினைக்கவில்லை. ஒமா அலுன்னு ஸாஅத காயிமத்தன், மறுமை நாள் என்று ஒன்று துவங்கும் என்றும் நான் நினைக்கவில்லை. ஒல இன்று உதித்து இலா ரப்பி லா அஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபன், அப்படி நான் என்னுடைய இரட்சகனிடத்தில் அல்லாஹ்விடத்திலே சென்றாலும் கூட அல்லாஹ் எனக்கு சிறந்ததனை தான் தருவான். எனவேதான் இந்த உலகத்திலும் அழகாக செல்வம் படைத்தவனாக, செல்வாக்குள்ளவனாக என்னை அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் இத்தகைய மனிதனை பற்றி சொல்கிறது. இது சடம்தான் உலகம், பௌதீக வாழ்வுதான் உலகம் என்று நம்புவனுடைய சிந்தனை போக்கு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு வசனத்தில் காரூனை பற்றி சொல்லும் போது சூரத்துல் கஸஸில் காரூன் பற்றி, அதாவது ஃபிரௌனுக்கு செல்வத்தை கொடுத்து அவனை வளர்த்து விட்டு அவனுக்கு பக்கபலமாக இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன், அந்த காலத்து கோடீஸ்வரனை பற்றி சொல்லும் போது அல் குர்ஆன் சொன்ன வார்த்தைகள், அவன் அந்த காரூன் சொன்னான், இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் இந்த பெருஞ்செல்வத்தை நான் சம்பாதித்தேன், என்னுடைய அறிவு பலத்தின் காரணமாகத்தான் இந்த பெரும் செல்வத்தை நான் சம்பாதித்தேன் என்று காரூன் சொன்னார். இது ஒரு பெரும் பணக்காரருக்கு வருகின்ற அடுத்த முக்கியமான மனோன்றி. இவ்வளவு செல்வங்களும், இவ்வளவு பெரிய வீடும், இவ்வளவு பெரிய வாகன வசதிகளும், இவ்வளவு பெரிய வியாபார ஸ்தலங்களும் எனக்கு எப்படி கிடைத்தது? என்னுடைய சொந்த ஆற்றலை, என்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தித்தான் நான் இவற்றையெல்லாம் சாதித்துக் கொண்டேன் என்றுதான் ஒரு பணக்காரன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் நினைப்பார். அதனைத்தான் காரூன் சொன்னான் என்று அல் குர்ஆன் இங்கே சொல்கின்றது. ஃபிரௌனை பற்றி சொல்லும் போது சூரத்து ஸுக்ருஃப் சொல்கின்றது, ஒனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமி, ஃபிரௌன் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில் அறிவித்தான், கால யா கௌமி அலைஸ லீ முல்கு மிஸ்ர, இந்த எகிப்துடைய ஆட்சி என்னிடம் அல்லவா இருக்கிறது, வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு கீழால் ஓடுகின்ற இந்த ஆறுகளும் வளங்களும்
அவை அனைத்தும் எனக்கு சொந்தமானவை அல்லவா, அஃபலா துபுசிரூன், நீங்கள் அவதானிக்கவில்லையா? நீங்கள் எப்படி ஃபிரௌனுக்கு பின்னால் போக முடியும், எனக்கு இந்த மூசாவுக்கு பின்னால் செல்ல முடியும்? எனக்குத்தான் இந்த நாட்டுடைய ஆட்சியும் என்னுடைய கையில் தான் இருக்கிறது, இந்த நாட்டின் வளங்களும் என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று ஃபிரௌன் சொன்னதாக சூரத்து ஸுஹ்ருஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுதான் சடத்தை மட்டும் நம்பி வாழுகின்ற, ஆன்மீக வாழ்வுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களுடைய சிந்தனை போக்கு இதுதான் என்று அல் குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. இதே போன்று இதற்கு எதிர்ப்புறத்தில் முழுக்க முழுக்க பௌதீக உலகத்தை மறுத்து உடம்பையும் புறக்கணித்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களையும் நாங்கள் காணுகின்றோம். வரலாற்றில் இப்படி துறவு பூண்டு காட்டுக்கு போய் அதுதான் வாழ்வு என்று நினைத்து இந்த உலக வாழ்க்கையை மாயையாக கண்டு பாவச் செயல்கள் நிறைந்தது கண்டு முழுக்க முழுக்க ஒதுங்கிய போக்கை நாங்கள் காணுகிறோம். இந்த இரண்டுக்கு மத்தியில் இஸ்லாம் ஒரு அழகான சமநிலையை பேணுகின்றது. இரண்டும் தேவையானது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஓரளவுக்கு துறவு மனப்பான்மையும் இருக்க வேண்டும், பௌதீக உலகத்திலும் அதனோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்வதனை நாங்கள் அவதானிக்கலாம். சுன்னாவிலும் குர்ஆனிலும் இந்த உண்மையை நாங்கள் அவதானிக்க முடியும். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் சொல்கிறது, மனிதன் இந்த இரண்டும் சேர்ந்து படைக்கப்பட்டான். ஆன்மாவும் மனிதனுக்கு இருக்கிறது, இந்த சட தோற்றமும் அல்லது உடம்பும் மனிதனுக்கு இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இது கால ரப்புக்களில் மலாயிக்கத்தி இன்னி காலிகுன் பஷரன் மின் தீன். அல்லாஹ் தஆலா மலாயிக்கத்துகளை பார்த்து சொன்னான், இன்னி காலிகுன் பஷரன் மின் தீன், நான் மனிதனை மண்ணினால் படைக்கப் போகின்றேன். ஃபைதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன், அவனை நான் சீராக அமைத்து என்னுடைய ஆன்மாவிலிருந்து அவனுக்கு ஊதினால் நீங்கள் அவனுக்கு சிரம் தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே இந்த தீன் என்கின்ற மண்ணினாலும் ரூஹ் என்ற ஆன்மாவினாலும் உருவானவன் தான் மனிதன் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. சூரத்து சஜ்தாவில் ஒபதா ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதனை அல்லாஹ் மண்ணின் மூலம் படைத்தான். சும்ம ஜால நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன் மஹீன், பிறகு ஒரு அற்பமான நீரின் வளர்ச்சியின் ஊடாகத்தான் மனிதனுடைய பரம்பரையை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். சும்ம சவ்வாஹு, பிறகு அவனை சீர்படுத்தி ஒனஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, அவனுடைய ஆன்மாவிலிருந்து அவனுக்கு ஊதினான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே ஆன்மாவும் மண்ணும் சேர்ந்தவன் தான் மனிதன். எனவே உடம்புடைய தேவையும் மனிதனத்திலே காணப்படும், ஆன்மாவுடைய தேவையும் மனிதனத்திலே காணப்படும். எனவே இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து வாழ்வதுதான் சரியான போக்கு என்று அல் குர்ஆன் இந்த இரண்டு தேவைகளுக்கு மத்தியில் சமநிலையை பேணுவதனை நாங்கள் அவதானிக்க முடியும். இந்த பின்னணியில் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த வசனத்தில் பௌதீக வாழ்க்கையை அல் குர்ஆன் ஒரு அருளாக காண்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுவதற்கு செல்லுங்கள். தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்கு பூமியில் பறந்து செல்லுங்கள் என்று வியாபாரம் செய்வதனை, ஏனைய வகையான தொழில்களை செய்வதனை அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று சூரத்துல் கஸஸில் 77வது வசனத்தில் காரூனை பார்த்து அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்ன அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கருத்தை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது. காரூனை பார்த்து அவ்வளவு செல்வங்களை நீ சம்பாதிக்க வேண்டாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் அத்தாரல் ஆகிர், அல்லாஹ் உனக்கு தந்தவற்றின் மூலம் மறுமை நாளை நீ நாடு, மறுமைக்காக வாடுபவனாக நீரி. ஆனால் ஒலா தன்ச நசீபக மினத் துன்யா, உலகில் உனக்கு இருக்கின்ற பங்கை நீ மறந்து விடாது. நீ சாப்பிடுவது, நீ குடிப்பது, நீ உடுப்பது, நீ வீடு கட்டுவது, இப்படியான உலகுக்கான உன்னுடைய தேவைகளை நீ மறந்து விட வேண்டும் என்பதும் இதனுடைய கருத்தல். மறுமைக்காக வாழ்வது என்றால் உலகத்தை முழுக்க புறக்கணித்து விட வேண்டும் என்பதும் கருத்து அல்ல. உலகில் உன்னுடைய தேவையையும் நீ மறந்து விட வேண்டாம். ஒலா தன்ச நசீபக மினத் துன்யா வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்,
அல்லாஹ் உனக்கு மிகச் சிறந்த முறையில் உதவி செய்தது போன்று பிற மனிதர்களுக்கு